ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த 2 மாதங்கள் கழிச்சு ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்பெனி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மெயின் போர்டு ஐபிஓல லிஸ்டிங் வராங்க. அந்த கம்பெனி வேறு எதுவும் கிடையாது, ஏத்தர் எனர்ஜி லிமிடெட். இந்த வீடியோவில் ஏத்தர் எனர்ஜி லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2013. இவங்க பேசிக்கலி எலக்ட்ரிக் டூ வீலரை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் இவங்க எலக்ட்ரிக் டூ வீலரை டிசைன் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க, இன்ஹவுஸில் அசம்பிள் பண்ணுறாங்க, அது போக பேட்டரி பேக்ஸ் ரெடி பண்ணுறாங்க, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த எலக்ட்ரிக் டூ வீலருக்கு தேவையான சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் சிஸ்டமும் இவங்க ரெடி பண்ணி தராங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற சில எலக்ட்ரிக் டூ வீலர் ஸ்கூட்டரோட ப்ராடக்ட் நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450X, ஏத்தர் 450S, ஏத்தர் 450 அபெக்ஸ், அப்புறம் ஏத்தர் ரிஸ்டான்னு சொல்லி இந்த 4 வெஹிக்கிள் தான் இவங்களுக்கு ப்ரிடாமினண்ட்டாக சேல்ஸ் ஆகுது. இது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி ஏத்தர் கிரிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவையான ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பப்ளிக்காக இவங்க செட் பண்ணி தராங்க. இந்தியாவில் இது வரைக்கும் 1000 ஃபாஸ்ட் சார்ஜிங் யூனிட்ஸை செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க இன் 80+ டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இன் இந்தியா ஆஸ் ஆஃப் மே 2024. இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூரில் இருக்குது. இந்த பிளான்ட் மூலமாக ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4,20,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, 3,79,800 பேட்டரி பேக்ஸ் இவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் 265 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸும் 233 சர்வீஸ் சென்டரும் இருக்குது. அதுபோல் நேபாளில் 5 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸும் 4 சர்வீஸ் சென்டர்ஸும் இருக்குது. இது போக ஸ்ரீலங்காவில் 10 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸும் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ இவங்க இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணல, இவங்க நேபாளையும் ஸ்ரீலங்காலையுமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி 15க்கும் மேற்பட்ட ஸ்டேட்ஸில் இந்தியாவில் அவங்களோட ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஏத்தர் எனர்ஜி லிமிடெட் பேசிக்லி பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,980 கோடி. ஐபிஓ ஏப்ரல் 28ஆம் தேதியிலேருந்து 30 வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கும். இதுக்காக கம்பெனி செட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 304 ரூபாயும் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 321 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 46 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டு ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 321 ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,766 ரூபாய் ஆகும். ஷேர் அலாட்மெண்ட் டேட் 2 மே, ரீஃபண்ட் டேட் 5 மே, ஷேர் லிஸ்டிங் டேட் 6 மே. இந்த இஷ்யூவில் 8.18 கோடி ஷேர் ஃப்ரெஷ் இஷ்யூவாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 1.11 கோடி ஷேரை ஆஃபர் ஃபார் சேலாகவும் இஷ்யூ பண்ணுறாங்க. போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11,955 கோடியாக இருக்கும். இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ரூபாயாக இருக்குது. அதாவது ஒரு ஷேரோட விலை அப்பர் ப்ரைஸ் பண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்றைக்கி 328 ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தலாம். ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட அசட்ஸும் சரி, ரெவன்யூவும் சரி கடந்த 3 வருஷமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல்ஸில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ். இந்த கம்பெனி இன்னுமே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. 2022 பார்த்தீங்கன்னா 344 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இதே 2023 பார்த்தீங்கன்னா இவங்களோட லாஸுங்கிறது 864 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே 2024 பார்த்தீங்கன்னா இவங்களோட லாஸுங்கிறது 1059 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸுங்கிறது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக் இந்த ஃபினான்ஷியல்ஸில். நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில். இதே மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் இந்த ஃபினான்ஷியலுக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதே மாதிரி ஒரு சின்ன ட்ராபேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 மார்ச்சில் எவ்வளோ இருந்ததோ அதை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 1121 கோடியாக இருக்குது இவங்களோட டோட்டல் பாரோயிங்ஸ். இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வேணாலும் இந்த ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸை வச்சு இந்த கம்பெனி அவங்களோட பாரோயிங்ஸை ஃபுல்லாக பே பண்ணி அவங்களோட கம்பெனியை ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக மாற்ற முடியும். பட் இருந்தாலும் கம்பெனியில் இருக்கிற பிக்கஸ்ட் ட்ராபேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரவுல விட செலவு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னுமே இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது. இது இந்த கம்பெனியில் ஃபினான்ஷியல்ஸில் இருக்க ஒரு பிக்கஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தோம்னா இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை உபயோகப்படுத்தி அவங்க மகாராஷ்டிராவில் அவங்க செட் பண்ணுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு தேவையான எக்ஸ்பென்ஸுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, கம்பெனிக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது. ஸோ இதை பார்ஷியலாவோ ஃபுல்லாவோ அடைக்கிறதுக்காக இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, எலக்ட்ரிக் டூ வீலர் மேனுஃபேக்சரிங்கில் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அதிகமான செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸுக்காகவும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஆன் டாப் ஆஃப் தட்
ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் என்னன்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இருக்கிறது டூ வீலர் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டுங்கிறது இந்தியாவில் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இன்னும் வரப்போகிற இயர்ஸில் வந்துட்டு இது நல்லாவே க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ரைசிங் ஃபியூவல் காஸ்ட், அப்புறம் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அவேர்னஸ்ங்கிற வந்து இப்போ மக்கள் மத்தியில் நிறையவே வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பெட்ரோல் வெஹிக்கிளில் ஓட்டுறத விட நிறைய மக்கள் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவி மார்க்கெட்டுங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இந்த கம்பெனிக்கு இதில் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன் இந்த கம்பெனியில். செகண்ட் ப்ரோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பாலிசி வந்து டிரைவ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய சப்சிடியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி வந்து நிறைய சப்சிடியும் தராங்க. இன்ஃபேக்ட் இந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்ஜெட்டில் கூட பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலே பேட்டரி மேலே விதிக்கிற வரியெல்லாம் கூட குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கவர்மெண்ட் பாலிசிஸ்னால இந்த கம்பெனியை வந்து பெரிய லெவலில் பெனிஃபிட் அடைய வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு ப்ரோஸான விஷயமா பார்க்குறேன். இது மட்டும் கிடையாது, ஓலா எலக்ட்ரிக் மாதிரியே இந்த கம்பெனிக்கு வந்து மக்கள் மத்தியில் பெரிய பேர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்க தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனிக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க கான்சர்ன் என்னென்னு பார்க்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்துட்டு இன்னுமே ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக தான் இருக்குது. ஏற்கனவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அவங்களோட லாஸுங்கிறது வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இது ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக்காக பார்க்குறேன் இந்த கம்பெனியில். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிலையும் செகண்ட் டயர் சிட்டிஸில் மட்டும்தான் வந்து பெரிய லெவலில் சேல் ஆகுது. ரூரல் ஏரியாஸ்லலாம் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் சேல்ஸ் ஆகிறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய் பார்த்தேன். இவங்களோட ஸ்கூட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்கூட்டருமே ரூ. 1,00,000 கீழே கிடையாது. எல்லா ஸ்கூட்டருமே பார்த்தீங்கன்னா ரூ. 1,30,000 ரூ. 1,40,000 ரேஞ்சில் ஹையர் ப்ரைஸில் தான் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ காசு கொடுத்து வந்துட்டு ரூரல் ஏரியாவில் மக்கள் வந்து வாங்குவாங்களாங்கிறது தெரியாது. ஸோ இப்படி ஹையர் ப்ரைஸில் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறதுனாலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து கஸ்டமர்ஸை வந்து ரூரல் சைடில் அட்ராக்ட் பண்ண முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது ஒரு கான்ஸான விஷயமா நான் பார்க்குறேன். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய பணத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டரி ரிலேட்டடாகவும் சரி, அதே மாதிரியே சரி, அந்த டூ வீலர் கொண்டு வர சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷனாக இருக்கட்டும், இதுக்காக வந்து நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்கும். இதுக்காக வந்து பணம் நிறையா செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது இந்த கம்பெனி வந்துட்டு, அவங்க கம்பெனி டெவலப் பண்ணணும்னா மேலும் மேலும் வந்துட்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க பணத்தை வந்து ஒதுக்கீடு செய்யணும். ஸோ அப்படி இருக்கும்போது கம்பெனியை வந்து ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் வந்து சஃபர் பண்ண சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த கம்பெனியில் இருக்க நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஆன் டாப் ஆஃப் தட் இவங்களுக்கு ஓலா, ஹீரோ போன்ற கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா பெரிய காம்படிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் இருக்க நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி இருக்கிற செக்டருங்கிறது வந்துட்டு நல்ல ஒரு க்ரோயிங் செக்டர். அட் த சேம் டைம் இந்த கம்பெனி வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் பர்டன் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் இப்போ ஐபிஓக்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ மூலமா கிடைக்கிற பணத்தை யூஸ் பண்ணி அவங்க கம்பெனியை ஸ்டடி பண்ணுறாங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து எதிர்காலத்தில் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க போஸ்ட் ஐபிஓங்கிறத வந்து நம்ம வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு 6 months 1 year டவுன் லைனில் தான் தெரியும் இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஐபிஓங்கிறது. ஸோ அதை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டிசிஷன் எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.